நபியுடைய ரெண்டு மகன்களுக்கும் இது அப்படியே பொருந்தும். ரெண்டு உம்மத்தை கற்பனை பண்ணிங்க. ஒரு பக்கம் இவங்க ஃபுல்லாக யார் பனி இஸ்ராயல்கள், அந்த பெரிய கூட்டம் பாரம்பரியமாக நீண்ட காலமாக அந்த வாழையடி வாழையாக அவங்க மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்டவர்கள். யார்? இப்ராஹிம் நபியுடைய இந்த மகனுடைய வாரிசுகள், யாக்கூப் நபியுடைய இந்த வாரிசுகள். அதே இந்த பக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஒரு அனாதை குழந்தை. யார்? இப்ராஹிம் நபியுடைய இன்னொரு மகன் யார்? இஸ்மாயில் நபி. அவங்க ஒரு அனாதையாக வளர்கிறாங்க. அப்பாவுடைய அந்த அரவணைப்பு கூட கிடையாது, எந்த ஒரு வரலாற்று பின்னணியும் கிடையாது, பெரிய பெரிய எந்த ஒரு அறிவு சார்ந்த எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் வாழக்கூடிய ஒருத்தர். அப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்கக்கூடியவர்னு வச்சிங்களேன். இப்போ இங்கேயும் கற்பனை பண்ணிங்க, யூசுப் நபி பலவீனமாக இருக்கார், இந்த பக்கம் பலம் கொண்ட கூட்டம். இந்த பக்கமும் என்ன, ரசூல்லா பலவீனமாக இருக்காங்க, இப்ராஹிம் நபியோட இந்த வாரிசு அரபுகள். இந்த பக்கம் பனி இஸ்ராயல்கள் மிக பலம் கொண்டவர்களாக இருக்காங்க. அப்போ அல்லாவுக்கு யார் விருப்பமானவங்களாக ஆகிட்டாங்க? இப்போ இந்த அரபுகள் விருப்பமானவங்களாகி இப்போ என்ன இறை தூதராக அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான். இந்த பெரிய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நம்பிக்கையை என்ன பண்ணிட்டான், நம்பிக்கை வைக்கலை. இவங்க மேலே அந்த நிராசை அடைஞ்சிட்டான் அல்லாஹ். இவங்களை கொண்டு இனி வேலை வாங்க முடியாது, இந்த பெரிய கூட்டம் வேலைக்காகாது. ஏன்னா இவங்களுடைய இந்த கேரக்டர் என்ன ஆயிடுச்சு, கரப்ட் ஆயிடுச்சு. அதே தான் இங்கேயும் இந்த 11 மகன்களை ஏன் யாக்கூப் நபி வெறுக்கிறாங்க. ஏன் வெறுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணம் நல்லா இல்லை. அப்போ ஒரு நல்ல அப்பா யார் பயனளிக்காங்க, யார் நிறைய சம்பாரித்து போடுவாங்கன்னெலாம் பார்க்க மாட்டான். ஒரு பையன் ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு, ஒரு பையன் நேர்மையாக சம்பாரித்து மூட்டை தூக்கி ஒரு நாளைக்கு 100 200 கொண்டு வரான். இன்னொரு பையன் பிக் பாக்கெட் அடிக்கிறான், கை நிறைய காசு எடுத்துகிட்டு வரான். நல்ல அப்பா யாரை விரும்பணும்? யார் நிறைய காசு கொடுத்தா அவனையே விரும்புவாங்க? அப்படி விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த 11 பேருடைய கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்குது, மோசமானதாக இருக்குது. இப்போ அதே தான் அல்லாஹ் இங்கேயும் எடுத்துங்க. பனி இஸ்ராயல்களுடைய குணம் எப்படி ஆயிடுச்சு, அதுதான் பக்ரால் அல்லாஹ் பட்டியலே போடுறான். பனி இஸ்ராயல்கள் இப்படி பண்ணாங்க, அந்த குற்றப்பத்திரிகையை அவங்கள பற்றி வாசிக்கிறான் அல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய அந்த தகுதி, அல்லாஹ் ஒரு நேசத்தை செலக்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த தகுதி எந்த அடிப்படையில் கொண்டது? இறையச்சத்தை அடிப்படையில் கொண்டது, நல்ல ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அதே தான் யாக்கூப் நபியும் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இறை தூதராக எனவே யூசுஃபை கொன்று விடுங்கள். என்ன பண்ணுங்க, யூசுஃபை கொன்று விடுங்கள், அல்லது அவரை எங்காவது கொண்டு போய் வீசி விடுங்கள். இவ்வாறு செய்தால்தான் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கம் மட்டும் திரும்பும், மேலும் இதன் பின்னர் நீங்கள் நல்ல மனிதர்களாக மாறிவிடுவீர்கள். அதில் இவங்க ஐடியா பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூசுஃபை கொன்றுங்க அல்லது எங்காவது கொண்டு போய் வீசுங்க. 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று யூசுஃபை கொன்றுங்க, இல்லைனா எங்கேயாவது கொண்டு போய் வீசிடுங்க. இப்படி செஞ்சால் என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுடைய தந்தையின் கவனம் ஒரு பக்கமாக ஆயிரும், வெறும் உங்களை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவாருங்கிறேன். அப்போ இதே திருட்டுத்தனம் என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பனி இஸ்ராயல்கள் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மிஷனை கொலாப்ஸ் பண்ண பார்க்குறாங்க. என்னென்ன சதி திட்டம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க. முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, கொல்லவும் ட்ரை பண்ணுறாங்க.